ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இது உங்களோட குயின் 7 தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சமையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சண்டே, ஸோ அதனால் எப்பவுமே செய்கிற டிஃபன் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஃபன் செஞ்சுருக்கோம். கோதுமை ரவை, அதாவது சம்பா கோதுமை ரவையை வச்சு ஒரு சூப்பரான புலாவ் மாதிரி ஒரு ரெசிபி. இது ரொம்ப நல்லா வந்திருக்கு இன்றைக்கி. ஸோ பார்க்கும்போதே எல்லாேருக்கும் சாப்பிட்ணும் போல் ரம்மியாக இருக்குது. நார்மலாக கோதுமை ரவை வச்சு ஒரு உப்புமா அந்த மாதிரி எதாவது செஞ்சோம் அப்படின்னா பசங்க சாப்பிடவே மாட்டாங்க. இது என்னம்மா இது டயட் இருக்கவங்க தான் சாப்பிட்றது, அப்படி இல்லைன்னா சர்க்கரை வியாதி இருக்கவங்க, அந்த மாதிரி சுகர் பேஷண்ட் அப்படிலாம் தான் சாப்பிடுவாங்கன்னுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு வெஜிடபிள் புலாவ் மாதிரி ஒரு டிஷ்ஷை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருக்குது இல்லைங்களா? இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டேன். அதிலே பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் ஏலக்காய், நம்ம என்ன பிரியாணிக்கு போடுவோமோ அந்த மசாலாலாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மசாலா ஃப்ளேவர் கம்மியாக தான் சேர்த்துப்பேன். நான் வந்து இன்றைக்கி 1 கிளாஸ் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். ஸோ 2 பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிட்டு ஒரு 4 பீன்ஸ் எடுத்து அதையும் கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு வதக்கிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் கேரட் அதையும் நம்ம சேர்த்து போட்டு வதக்கிக்க போகிறோம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு பாதி வேக்காடு வேகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட வந்து நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம இப்போ வதக்கிக்க போகிறோம். தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்கிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். இதில் ஏன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லாஸ்ட்டாக போட்டிருக்கேன், நான் நிறைய சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே. சீக்கிரம் காய்கறியெல்லாம் வேகாமல் கொஞ்சம் அடி பிடிச்சிப்போம். அதனால் காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டை வந்து சேர்த்துக்கிறது. இப்போ இதை அந்த இஞ்சி பூண்டு அந்த ஃப்ளேவர் ஸ்மெல் மட்டும் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் இது கூட வந்து நான் அந்த சோயா பால்ஸ் இருக்குது இல்லைங்களா, சோயா உருண்டை, அதை வந்து நல்லா சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் நம்ம வந்து இதோட சேர்த்துக்கலாம். ஸோ அந்த சோயா பால்ஸு இதை வந்து முழுசாகவும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இதை 2 பீஸாக கட் பண்ணி போட்டு போகிறேன். அது ரொம்ப பெரிய சைஸில் இருக்கும் அப்படிங்கிறதுனால அது பிச்சு போட்டால் அது இன்னும் நல்லா அது கொஞ்சம் சாதத்தோடு கலந்துரும். அதனால் நான் வந்து அதை கொஞ்சம் பீஸாக கட் பண்ணி போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிவிட்டு அதிலையும் சேர்த்துக்கிறேன். அதையும் நம்ம வந்து ஒரு வதக்கிக்கலாம். ரொம்ப லேட் ஆகும் அப்படிலாம் கிடையாது, சீக்கிரமாக ரெடி ஆகிடும் இந்த டிஷ்ஷு. பசங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும். ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு டிஷ் இது. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். நம்ம வந்து இதுக்கும் வந்து எப்படி நம்ம வெஜிடபிள் ரைஸ் அந்த மாதிரி எதாவது செய்யும்போது 1 கிளாஸ் அளவுக்கு 2 கிளாஸ் தண்ணி வைப்போமோ அந்தளவுக்கு தான் இதுலேயும் தண்ணி சேர்க்க போகிறோம். இதில் வந்து காரத்துக்கு வந்து நான் ஒரு வெறும் மிளகாய்த்தூள், அதாவது காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் ஃப்ளேவர் கூட சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் நான் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறது இல்லை, அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். ஸோ அவ்வளோதான். நம்ம 1 கிளாஸ் அளவுக்கு வந்து ரவை எடுத்துருக்கோம், அதனால் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை நான் அதில் சேர்த்துக்க போகிறேன்.
அவ்வளோதான், கரெக்டாக 2 கிளாஸ் அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ இப்போ நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இது வந்து ஒரு கொதி வர அளவுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ கொதி வந்துடுச்சு. கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம அந்த ரவையும் அதிலேயே சேர்த்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு, ஸோ மசாலா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து குக்கரை மூடி வச்சிட போகிறோம். ஸோ அவ்வளோதான், இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம குக்கரை மூடிடலாம். ஸோ இது மூடிட்டு ஒரே ஒரு விசில், அதாவது என்னோடய குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக வரும் விசிலு. அந்த மாதிரி நீளமாக வந்துச்சுன்னா ஒரு விசில் போதும். இல்லை சின்ன சின்னதாக வரும் அப்படின்னா, அதாவது செகண்ட் கம்மியாக வரும் அப்படின்னா நீங்கள் 2 விசில் வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நான் இப்போ வந்து ஒரு விசில் வச்சு இறக்கிட்டேன். பாருங்கள் நம்மளோட சம்பா கோதுமை ரவை புலவு எப்படி இருக்குன்னுட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியறது இல்லையா? ஸோ உதிரி உதிரியாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு கிண்ணத்தில் வச்சு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து குழந்தைங்கள்லாம் வந்து கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் அந்த இஞ்சி பூண்டு அந்த வெஜிடபிள் ஃப்ளேவர் இருக்கிறதுனால அது ஒரு பிரியாணி ஃப்ளேவர் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் அதை நீங்கள் சாப்பிட்றதுக்கு. ஸோ அவ்வளோதான், நமக்கு தேவையான சம்பா கோதுமை ரவை புலாவ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.